கோயில்ல வந்து ப்ரொஜெக்ஷன் ஃபிளாஷ் லைட்னு ஒரு டாய் வந்து வாங்கியிருக்கோம். இதில் என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குன்னு தான் நம்ம வந்து இதை அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இதை அன்பாக்சிங் பண்ணியாச்சு, உங்களுக்காக திரும்பி பண்ணலாம். இதில் வந்து ஒரு டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 3 இந்த ப்ரொஜெக்ஷனுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க. நம்ம லைட் ஆஃப் பண்ணி இது எப்படி ஓடுதுன்னு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் மொத்தம் வந்து 8 பிக்சர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அந்த லைட் ஆஃப் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த டார்ச் லைட்டு இது நீங்கள் எப்படி ஃபிட் பண்ணணுன்னா, இங்கே ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்பில் தான் வந்து கரெக்டாக வந்து இங்கே ஒரு குட்டியாக ஒரு இது இருக்கா, கரெக்டாக இந்த குச்சி வந்து கரெக்டாக இப்படி வச்சு இப்படி டைட்டாக ஃபிட் பண்ணிக்கிறது தான். இப்போ வந்து நம்ம லைட் அடிச்சு எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தலாம், என்னென்ன பிக்சர்ஸ் இருக்குன்னு. லைட் ஆஃப் பண்ணலாமா? வாங்க லைட் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே தர்ஷன், லைட் ஆஃப் பண்ணலாமா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து காட்ட போகிறோம். வாவ், சூப்பரா இருக்குல. இது என்னன்னா கரெக்ட்டா நம்ம இல்ல இது வந்து ஷெஃப் வந்து ஒரு பாத்திரம் கையில வச்சிருக்காரு, ஒரு ஸ்பூனும் கையில வச்சிருக்காரு. அடுத்தது என்னன்னா, அடுத்தது ஒரு ஃபார்மர் வந்து கையில ஒரு பக்கெட்டும் அந்த மண்ணு தோண்டுவாங்கல, அது பேர் என்ன தர்ஷன்? பக்கெட். அது என்ன சொல்றது? அது என்ன சொல்றது? தோன்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேலே டான்ஸ் ஆடுற ஒரு அக்கா வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அடுத்தது வந்து பார்பர் ஷாப்ல இருக்கிற ஒரு அண்ணா தான் கத்திரிக்கோலை வச்சு எதுக்கு போஸ் காட்டினாருன்னே தெரியல, கரெக்டா போட்டோ எடுத்து வந்து இதை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அடுத்தது டாக்டர் வந்து கையில சூட்கேஸ்ல எடுத்துட்டு வெளியூர் போறாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து டீச்சர் அம்மா தான். டீச்சர் பாருங்க ஒரு குளோபல் வச்சுட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்தது கிளீனர் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது வச்சு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அடுத்தது வந்து பெயிண்டர் தான், பெயிண்டிங் பண்ணும்போது அவ்வளவுதான். அடுத்த ப்ரொஜெக்டரை மொத்தத்துல எத்தனை இருந்துச்சு? 8 இருந்துச்சு. 8 இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒவ்வொன்றிலும் 8 இருக்கு இல்லையா? மொத்தம் 3 இருக்கு இல்லையா? ஓகே, அடுத்தது இப்போ நம்ம எடுக்கலாம். இங்க அடுத்தது ஓகே, இதான் வந்து செகண்ட் ப்ராஜெக்ட். இது வந்து ஃபிஷஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கோல்ட் ஃபிஷ். இது சூப்பரா இருக்கு. அடுத்தது இது எந்த ஃபிஷ்னு எனக்கு தெரியல. இது நிறைய பிக்சர்ஸ். ஸ்டார்ஃபிஷ். ஜெல்லி ஃபிஷ். இது வந்து நார்மல் ஃபிஷ் தான். இது வந்து ஷெல். அடுத்து என்னென்ன மீன் எனக்கு தெரியல. ஃபிஷஸ் அழகா இருக்கு. நண்டு. அடுத்தது கோல்டன் ஃபிஷ். அடுத்தது நம்ம வந்து 3வது ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண போறோம். ஃபிஷஸ் எல்லாமே அழகா இருக்குல இதுல. எஸ். ஓகே, தேர்ட் ஒன் எடுங்க. ஓகே, செட் பண்ணியாச்சா? ஓகே, செட் பண்ணியாச்சு. அடுத்தது 3வது ப்ரொஜெக்டர் காட்டலாம். இது என்ன இருக்கு? இருங்க. இதுல வந்து இன்செக்ட்ஸ் கார்ட்டூன். இன்செக்ட். இது வந்து வண்டு. அடுத்தது வெட்டிக்கிளி பாருங்க. சூப்பரா இருக்கு. அடுத்தது ஆண்ட் எறும்பு. அடுத்தது தேனி. வண்டு. தேனி. அடுத்தது பட்டர்ஃப்ளை. இது என்ன? இது வண்டு, பக். அடுத்தது புழு. கேட்டர்பில்லர். அடுத்தது டிராகன் ஃப்ளை. அவ்வளவுதான். இப்போ 3வது ப்ரொஜெக்டரும் முடிஞ்சிடுச்சு. ஒவ்வொன்றும் இருந்துச்சு. மொத்தமா வந்து 24. 3 சேர்த்து 24. இது வந்து நாங்க வந்து நேத்து கோயிலுக்கு போனப்ப வாங்கினோம். நேத்து வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் நொங்குல. நீங்க போய் எங்க சேனலுக்குள்ள போய் அந்த ஷார்ட்ஸையும் பாருங்க, லைக் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணிருங்க. பை. குட்டி தங்க பாய் சொல்லு. லைக் பண்ணுங்க சொல்லு. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோபி டைம் லைக் பண்ணுங்க சொல்லு.